ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா செட். அதோடைய டெஃபினிஷன் என்னென்னா, எ செட் இஸ் அ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். எந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியுமோ அதோடைய கலெக்ஷனை தான் செட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும், அதனால் அது ஒன் ஆஃப் தி செட். அடுத்து கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸையும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும், அதனால் இதுவும் ஒன் ஆஃப் தி செட் தான். அடுத்து கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ். கிளாஸில் குட் ஸ்டூடெண்ட் பேட் ஸ்டூடெண்ட்ஸ்னுட்டு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது, கிளாரிஃபையும் பண்ண முடியாது, அதனால இட் இஸ் நாட் அ செட். அடுத்தது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ஸ்டேட்ஸை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும், அதனால் இட் இஸ் ஒன் ஆஃப் தி செட். அடுத்து கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் அ கார்டன். கார்டனில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் பியூட்டிஃபுல்லாக அன்பியூட்டிஃபுல்லாங்கிறத நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது, அதனால் இட் இஸ் நாட் அ செட். இப்போ செட்டோடைய டெஃபினிஷன் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 ஃபார்ம்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம் செட் பில்டர் ஃபார்ம், தேர்டு ஃபார்ம் என்னென்னா ரோஸ்டர் ஃபார்ம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மோடைய டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எ செட் இஸ் டிஸ்கிரைப்டு இன் வேர்ட்ஸ். ஒரு செட்டை நம்ம வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணோம்னா அதுதான் டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னுட்டு சொல்லுவாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா, த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இதை ஒரு செட்டு அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா வேர்ட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, அதனால இட் இஸ் டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அடுத்து த செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ்னுட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் வேர்ட்ஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் இதுவும் ஒன் ஆஃப் தி டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இப்படி தான் டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் ஒரு செட்டை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அடுத்தது செகண்ட் ஒன் செட் பில்டர் ஃபார்மை பற்றி பார்க்க போகிறோம். அதோடைய டெஃபினேஷன் என்னென்னா, இன் எ செட் பில்டர் ஃபார்ம் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆர் டெஸ்கிரைப்டு பை எ ரூல். இங்கே செட் பில்டர் ஃபார்மில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையுமே ஒரு ரூலை பேஸ் பண்ணி அவங்க டெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அப்படி டெஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா அது செட் பில்டர் ஃபார்ம். இதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். இங்கே எக்ஸ் சச் தட் எக்ஸ்ன்னுட்டு அவங்க ஒரு ரூலை பேஸ் பண்ணி டெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்படி டெஸ்கிரைப் பண்ணதுனால இது செட் பில்டர் ஃபார்ம். அடுத்தது தேர்ட் ஒன் ரோஸ்டர் ஃபார்ம், இல்லைனா இதை டேபுலர் ஃபார்ம்னுட்டும் சொல்லுவாங்க. இதோடைய டெஃபினேஷன் என்னென்னா, எ செட் கேன் பி டெஸ்கிரைப்டு பை லிஸ்டிங் ஆல் தி எலமெண்ட் ஆஃப் தி செட். அதாவது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மை எடுத்துக்கிறேன். த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அப் டு 10ன்னுட்டு டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் அவங்க கொடுத்துட்டு ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அப் டு 10ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா 10 வரைக்கும் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 10 வரைக்கும் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுவேன்னா, அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறது தான் ரோஸ்டர் ஃபார்ம்னுட்டு சொல்கிறாங்க. இதோட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்டும் முடியுது, இதோடைய செட் இன்ட்ரோடக்ஷனும் முடியுது. தேங்க்யூ.